அதாவது ஒரு டயலாக் சொல்லணும்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? "டிவிய பார்க்குறேன், சினிமாவ பார்க்குறேன், ஆனா எல்லாத்தையும் தவற விட்டுறேலே" அப்படின்ற மாரி தான் சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு வந்திருக்கேன் அப்படின்னா, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆ இப்போ இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேமர்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. அத வந்து நீங்க தவறா யூஸ் பண்ணிடுவீங்க. லிங்க் கிளிக் பண்ணுவீங்க. அது மூலியமா என்ன ஆகும்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து பணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அந்த லிங்க் எப்படி இருக்கும்? ஏபிகே லிங்க் அதாவது சிஸ்டம் இதெல்லாம் கொஞ்சம் பூந்து விளையாடுறவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். எப்படி இருக்கும்? ஏபிகே லிங்க் எப்படி இருக்கும்? ஹெச்டிடிபி லிங்க் எப்படி இருக்கும்? அ வெப்சைட் லிங்க் எப்படி இருக்கும்? அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் நெறைய பேருக்கு தெரியும். ஆசைய தூண்டுற ஒரு மெசேஜ் மாரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஒரே ஒரு இமோஜி மட்டும் டவுன்லோட் ஆவும்போது, ரொம்ப நேரமா டவுன்லோட் ஆகும். இமேஜ் டவுன்லோட் ஆகறதுக்கு 1 செகண்ட் தானே பிடிக்கும். அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னு நம்மளே யோசிப்போம். நார்மலா டவுன்லோட் பண்ணும்போது செகண்ட்ஸ் அந்த கம்மியா எடுத்துக்கும். டவுன்லோடுன்னு குடுத்த உடனே அது என்ன ஆகும்னா, 1 செகண்ட் 2 செகண்ட்குள்ள டவுன்லோட் ஆயிடும். ஆனா, அது டவுன்லோட் ஆகும்போது எப்படி தெரியுமா ஆகும்? இவனுங்க அனுப்புறது வந்து 6 செகண்ட், 7 செகண்ட், 8 செகண்ட்ன்ற மாரி கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். தெரியாதவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸ்கேமர்ஸ் அனுப்புனதா ஒரு மெசேஜ் தான் அப்படின்னு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது சம்மந்தமா நம்ம அவேர்னஸ் வீடியோஸ் நெறைய போட்டுட்டுருக்கிறோம். நம்ம சேனலையும், நம்ம ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்லயும் நம்ம ஐடி இருக்கு, Facebookலயும் நம்ம ஐடி இருக்கு, எக்ஸ் தளத்திலயும் நம்ம ஐடி இருக்கு, த்ரெட்ஸ்லயும் நம்ம ஐடி இருக்கு, எடிட்ஸ்லயும் நம்ம ஐடி இருக்கு. எல்லாத்துலயுமே நம்ம ஐடி இருக்கு. எல்லாத்துக்குலயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுவோம். இல்லன்னா ஒரு நியூஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுவோம். முக்கியமான ஒரு சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் தான் நம்ம போட்டுருக்கிறோம் இதுவரைக்கும். எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏன்னா முக்கியமான விஷயத்த பத்தி தான் நான் பேசுவேன்.